அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யதி யா ரசூலல்லாஹ் ஹுத் பியதி கல்லத் ஹீலத்தி அதிர்கினி யா ஷஃபியால் முதினிபீன். சங்கையான பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட அல்லாஹுடைய வசனத்தில் அல்லாஹ் நரகவாசிகளை, ஜஹன்னம் என்ற கொடுமையான ஒரு நரகத்தை, அந்த நரகத்திற்குரிய தகுதி வாய்ந்தவர்கள் அதிகமான பேர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலகத் தரைனா ஜஹன்னம கசீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். ஜஹன்னம் என்ற மிக மோசமான ஒரு நரகம். ரசூல்லா சொர்க்கத்தில் சூப்பரான சொர்க்கன்னு ஒன்று சொன்னாங்க. அல்லாட்ட சொர்க்கன்னு கேட்குறா இருந்தால் பொதுவாக கேட்காதீங்க, எனக்கு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸத்தான் கேளுங்கன்னு சொன்னாங்க. சும்மா அதாவது அல்லாட்ட கேட்குறா இருந்தால் சும்மா சாதாரணதெல்லாம் கேட்கக்கூடாது, ரொம்ப பெருசாக கேட்கணுங்கிறாங்க ரசூல்ல. இதா சலுல்லா ஜன்னா ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ். அல்லாட்ட சொர்க்கத்தை கேட்குறா இருந்தால், நீ சொர்க்கத்தில் எத்தனையோ சொர்க்கம் இருக்குது, ஆனால் ஹை லெவலான சொர்க்கம் இருக்குது பாருங்க, ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ். அந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை தான் கேளுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எப்படி சொர்க்கத்தில் ரொம்ப காஸ்ட்லியான சொர்க்கம் இருக்குல்ல, ஒரு ஃப்ளைட் எடுத்துக்கிட்டால் கூட காஸ்ட்லியான ஃப்ளைட்னு இருக்குல்லங்க, எந்த ஒரு வசதியிலையுமே இருக்கு பாருங்க, உயர்ந்த வகுப்பு உயர் வகுப்புன்னு இருக்குல்ல, அதே மாதிரி சொர்க்கத்திலே உயர் வகுப்பு. அதே மாதிரி நரகத்திலேயும் அல்லாஹ் தஆலா பல படித்தரங்கள் வச்சிருக்கலாம். நரகம் மோசமான இடம், அந்த மோசமான இடத்துல மிக மோசமான இடம் தான் ஜஹன்னம் என்பது. அந்த ஜஹன்னம் என்ற நரகத்தில் நாம் யாருக்கு நிறைய சீட்டு போட்டிருக்கோம் அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்கள்லையும் ஜின்கள்லையும் நிறைய பேருக்கு அதில் சீட்டு இருக்குங்கிறான் அல்லாஹ். உலகத்து தரானா கசீரம் மினல் ஜின்னி. நல்லா கவனிக்கணும், அதிகமான ஜின்களுக்கும் சீட் இருக்கு, மனிதர்களுக்கும் சீட் இருக்கு. அல்லாஹ் நம்ம எல்லாம் அந்த சீட்ல இருந்து காப்பாற்றுவானாக. யாருக்கு அந்த சீட்டுங்கிற அல்லாஹ் வலகத் சத்தியமாகங்கிறான் அல்லாஹ். சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு விடல அல்லாஹ். வலகத் சத்தியமாக சொல்கிறேன், கசீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். முதல்ல ஜின்களுக்கு நிறைய பேருக்கு சீட் இருக்கு, அதில் மனிதர்கள்லேயே நிறைய பேருக்கு அந்த ஜஹன்னம் நரக இடத்துல சீட்டில் இருக்கு சொல்லிட்டு அவங்கள்ட்ட என்ன கெட்ட பழக்கம் இருக்குங்கிறத சொல்லி காட்டுறான்ல. சும்மா ஒன்று நரகத்தினுடைய சீட்டில் கொண்டு நம்ம வைக்கல. லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அவங்களுக்கு இதயம் இருக்குது, இதயங்கிறது இருக்க மிருகத்துக்கு கூட இருக்க தான் செய்யுது. அவங்களுக்கு இதயத்தை கொடுத்தோம், ஆனால் லா யஃப்கஹூ, அதை கொண்டு அவங்க என்ன செய்யலை, சிந்திக்கலை. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அவன் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, அவன் இதயத்தில் நம்ம என்ன பூட்டா போட்டிருக்கோங்கிறான் அல்லாஹ் ஒரு இடத்துல. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இன்டர்நெட்டில் திறந்து உலகம் உள்ள மூளையை செலுத்துறான், குர்ஆனை மட்டும் மூடி வச்சுட்டான் இன்னைக்கு மனுஷன். ஆனால் அல்லாஹ் எந்த மூளையை திறக்க சொல்கிறான், அப்போலா யததப்பரூனல் குர்ஆன், உன் ஆய்வை குர்ஆனில் காட்டு, நீ இன்டர்நெட்டில் காட்டுறியா, அதில் என்ன கிடைக்கும் நமக்கு, அசிங்கம் தாங்க கடைசியில் மிஞ்சும். அதில் இன்டர்நெட்லேயே தூங்காமல் எத்தனை பேர் 12 மணி 2 மணி வரைக்கும் லேப்டாப்பில் கிடக்கிற எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. ஆனால் அவுலியாக்கள் எல்லாம் 12 மணி 2 மணிக்கு குர்ஆனில் கிடந்தாங்க. அல்லாஹ் விலாயத்தை கொடுத்தான், அதில் அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல பழக்க வழக்கத்தை கொடுத்தான், அல்லாஹ்வோடு தொடர்பை கொடுத்தான். இன்னைக்கு லேப்டாப்பில் கிடக்கிற பிள்ளைகள்லாம் பாருங்க, லண்டன்ல இருந்து லைவ் பண்ணி என்ன செய்யறான், கல்யாணம் முடிச்சுக்கிறான் லேப்டாப்பில் கிடந்து. அந்த முகம் பார்க்காத ஒரு உறவு உண்டாக்கி கொடுறான். அப்படி தானே அதில் கனெக்ஷன் தானே. அல்லாஹ் சொல்றான், உன் இதயத்துக்கு பூட்டா போட்டிருக்கிறேன், அம்மா அலா குலூபின் அக்ஃபாலுஹா. குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டாமா, உலகும் ஐயுனுல்லா இபுசீரு, அவங்களுக்கு கண்களை கொடுத்தேன், அதை கொண்டு அவங்க என்ன செய்யல, பார்க்க வேண்டியல இபுசீரு பிஹா, அதை கொண்டு பார்க்க வேண்டியதை பார்க்கல, பார்க்க கூடாதான் இன்னைக்கு பார்க்குறோம், பார்க்கணும் சொன்னதை பார்க்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிலதுக்கு பார்த்தாலே நன்மை, காபத்துல்லாவை பார்த்தாலே நன்மை. இன்னைக்கு எத்தனை ஆஜிகளுக்கு பணக்காரவங்களுக்கெல்லாம் காபா பார்க்கணும்னு ஆசை இருக்கா, கல்யாணம் முடிக்கணும்னு ஆசை இருக்குது, 2ஆவது கல்யாணம் முடிக்கணும், புதுசாக ஒரு மனைவி பார்க்கணும், அந்த ஆசை இருக்குது. புதுசாக ஒரு மனைவி பார்க்கணும், பழைய மனைவி நமக்கு போர் அடிச்சிருச்சு, புது மூஞ்சியை பார்க்கணும்னு ஆசை இருக்கே தவிர காபாவை பார்க்கணும்னு ஆசை யாருக்கா வந்திருக்காங்க நிறைய. அப்படி பார்த்தா இன்னைக்கு பணக்காரங்கள் எல்லாம் ஹஜ் செய்திருப்பாங்க. இன்னைக்கு காபத்துல்லாவுக்கு ஒரு நாளைக்கு 120 நன்மை இறங்குறதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தபுரானில் வருது. ஒவ்வொரு நாளும் 120 ரஹமத்து இறங்குகிறது. இன்னைக்கு முதல் 10 ரஹமத்து தாங்க ரமலான்ல. இந்த ரஹமத்து முதல் 10 ரஹமத்து தானே. யா அல்லாஹ் எனக்கு ரஹமத்தை தான் முதல் 10ல் கேட்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, காபத்துல்லாஹ்ல மழை பொழிகிற மாதிரி ரஹமத்து பொழியுது. அதில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 20 பார்க்குறவங்களுக்கே நன்மை கிடைக்கும். காபத்துல்லாவை துவா செய்யுங்க, நான்லாம் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறேன், அல்லாஹ் தஆலா அதை நசீபாக்குவான, அந்த ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா ஆக்க துவா செய்யுங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ காபத்துல்லாவை பார்த்துக்கிட்டே இருந்தா நன்மை. அப்போ பார்க்க வேண்டியதை பார்க்கணும்.
குர்ஆனை பார்த்தாலே நன்மை. நல்லோரை காண்பதும் நன்றே, சாலிகானவங்களை பார்க்கறதே நன்மை. ஒரு இடத்துல ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாங்கன்னா இங்கே போய் சந்தேகம், பெரிய மனுஷனா டெஸ்ட் பண்ண போகணும் போகக்கூடாது, பெரியவங்களை பார்க்க போகணும். பார்த்தாலே நன்மை, பெத்தெடுத்த தாயை பார்த்தாலே நன்மை. ஃபத்ஹுல் மொயினில் ஷாஃபி மதுஹபினுடைய அந்த கிதாபில் எழுதுவாங்க, நல்லவங்களை பார்க்கறது, பெற்றோர்களை பார்க்கறதுலே ஒரு நன்மை இருக்கு. இன்னைக்கு பெற்றோர் யார் பார்க்குறாங்க? சோம் இல்லாமல் இருந்தாலே கவனிக்கிறது இல்லை. பெற்றோர் பார்க்குறதா? அவங்களுக்கு மனைவி வந்ததில் பெற்றோர்களுடைய முகமே தேடுறதே இல்லை அவங்களுக்கு நிறைய பேருக்கு. பாருங்க, சிலதை பார்க்கறது அல்ல, பார்க்க வேண்டியதை பார்க்க அல்லாஹ் சொல்கிறான். அவங்களுக்கு கண்ணை கொடுத்தோம், உலகும் ஆயுன்லா ஐபுசிரு நபிகா, பார்க்க கூடாது எல்லாம் பார்த்தான். உலகும் ஆதானுல்லா ஐஸ்மௌ நபிகா, காதுகளை கொடுத்தோம், எதெல்லாம் கேட்கக்கூடாது. பாருங்க, எப்போ பார்த்தாலும் சில பேர் பாருங்க எதிலே இருக்கான், விமானத்தில் எதனாலும் இயர்போனை கொண்டு கொடுக்குறான், பாட்டை கேளுங்க. நம்ம ஆளுக்கு அதையும் வாங்கி வச்சுக்கிற சொல்லிக்க, நீ ஆகாயத்தில் பறக்கிறியே, கீழே தரை இறங்குமா, என்ன கேரண்டி? நம்ம ஆளும் சேர்ந்துக்கிறான். நேரம் போகலையே, இங்கேருந்து 3.5 மணி நேரம் ஆகும் இந்தியா போய் இறங்குறதுக்கு, கொண்டா ஏர்போனு படத்தை பார்ப்போம். நீ போகிற விமானம் அல்ல உனக்கு அப்போ நம்ம ஆகாயங்கிறது அல்ல நமக்கு தர. எவ்வளோ பெரிய விமானம் வந்து கீழே தரை இறங்கி எத்தனை விமானங்கள் தப்பாக ஆகலையா? அப்போ நாம் அங்கே என்ன செய்யணும்? யாழ்லா என்னை காப்பாற்றுன்னு சொல்லி அங்கே என்ன செய்யணும்? அங்கே ஏற்பன இல்லை, அங்கே அல்லாஹ்வுடைய தஸ்பீஹில் இருக்கணும். கேட்கக்கூடாது எல்லாம் கேட்டார்கள், பார்க்கக்கூடாது எல்லாம் பார்த்தார்கள், சிந்திக்கக்கூடாது எல்லாம் சிந்தித்தார்கள். இப்போ இதை மாற்றி யோசிங்க. அதிகமானவர்களை ஜஹன்னத்தை கொடுத்தோம், ஆனால் சஹாபாக்கள் எல்லாத்துக்கும் சொர்க்க சீட்டை கொடுத்தான் அல்ல. ரசூலுல்லாவுடைய சஹாபாக்கள் இருக்காங்களே, ஒரு சஹாபி கூட ஃபெயில் ஆகலைங்க. இன்னைக்கு ஒரு பரீட்சை எழுதின மாணவர்கள் எல்லாருமே பாஸ் ஆக மாட்டாங்க. ஆனால் சஹாபாக்கள் ஈமானுடைய பரீட்சையில் எல்லாருமே ஜெயிச்சாங்க. ஏன்னா அந்த பாடம் நடத்தினதே ரசூலுல்லா. அந்த ஈமானுடைய பாடம் நடத்தினது யாரு? இன்னைக்கு ஒரு ஆசிரியருடைய வகுப்பில் தோத்து போனால் அதில் ஆசிரியருடைய பங்களிப்பு இருக்குது, மாணவருடைய இருக்குது. ஆனால் ரசூலுல்லாவுடைய மஜ்லிஸில் உட்காரக்கூடியவங்க யாருமே பாஸ் ஃபெயில் ஆவாங்களா? ஆக மாட்டாங்க. ரசூலுல்லாவுடைய 13 வருட கால பணி என்ன தெரியுமா? மக்கால மதீனாவில் தான் அரசியல் நடத்தினாங்க ரசூலுல்லா. மதீனாவுக்கு வந்த பிறகு தான் போர், பத்ரு போர், உஹது போர், கந்தக்கு போர், ஹைபர் போர், எருமூக்கு யுத்தம், இப்படின்னு சொல்லி கடைசியில் மக்கா வெற்றி வரைக்கும் ரசூலுல்லா பெரிய அரசியல் தலைவராக நடந்தாங்க. ஆனால் மக்காவுடைய வாழ்க்கை முழுவதும் ஆன்மீக சபை. ஒரே ரசூலுல்லாவுடைய போதனை, உள்ளத்தை சுத்தப்படுத்துறது. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்வான், குர்ஆனை ஓதி கொடுங்கள், அதற்கு அர்த்தம் சொல்லுங்கள், குர்ஆனுடைய தத்துவங்களை போதியுங்கள், உள்ளங்களை சுத்தப்படுத்துங்கள்ங்கிறான் அல்லாஹ். அப்போ ரசூலுல்லாவுடைய சபையில் இருந்த சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் எதை விளங்கணுமோ அதைத்தான் விளங்கினார்கள், எதை கேட்கணுமோ. அதனால தான் சஹாபாக்கள் எல்லாத்துக்கும் சொர்க்கத்தினுடைய சீட்டு கிடைச்சது. பத்ர் சஹாபாக்கள் சொர்க்கவாசிகள், உஹதைபியாவில் என் கையில் பையத்து வாங்கினவர்கள் எல்லாருமே சொர்க்கவாசிகள் என்று நான் ஆசைப்படுகிறேன் சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சொர்க்க சீட்டு ஏன் கிடைச்சதுன்னா அவங்க இதயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா பாருங்க எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய இதயத்துக்கு வலிமை இருந்துச்சுன்னு சொன்னா, எதெல்லாம் விளங்க முடியாதோ அதையெல்லாம் சஹாபாக்கள் விளங்குவாங்க, எதெல்லாம் பார்க்க முடியாதோ அதெல்லாம் சஹாபாக்கள் பார்ப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜும்மால பயான் பண்ணிட்டு இருக்கும்போது சுமார் 1500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அந்த நகாவந்து நகருக்கு ஒரு படையை அனுப்புனாங்க. தளபதி சாரியா என்பவர் மலைக்கு பின்னால இருக்கிற எதிரணியை தெரியாம அவர் என்ன செய்தாரு, கவனக்குறைவா இருக்கும்போது ஜும்மால இருந்துகிட்டே இமெயில் அனுப்புறாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் சேட்டிலைட் இல்லை, ஃபேக்ஸ் கிடையாது, எந்த எதுவுமே இல்லாத காலத்தில் ஜும்மால இருந்துகிட்டு யா சாரியா அல் ஜபல், மதீனா எங்க இருக்கு, நகாவந்த் எங்க இருக்கு, 1500 கிலோமீட்டர் வெளிநாடு. அது நம்முடைய கணக்குனி பார்த்தா பாம்பேயே 500 கிலோமீட்டர் இருக்குங்கிறான், மெட்ராஸே 500 கிலோமீட்டர் இருக்கும்ல. ஆக வெளிநாடு, மதீனால இருந்து வெளிநாட்டில் பார்த்தாங்க. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அந்த பார்வைக்கு சக்தியை கொடுத்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த பார்வை, கபருக்குள்ளத கூட இருந்து பார்ப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹயாத்து சஹாபால வருது, மதீனால ஒரு பள்ளிவாசல்ல ஒரு சஹாபி, ஒரு வாலிபர் நிறைய தொழுதுகிட்டே இருந்தார். அவரை பார்த்தா ஒரு வாலிபர் தொழுகையில் இருக்கிறது ஒரு ஆச்சரியமாக தானே இருக்கும். இன்றைக்கி வாலிபர்கள் எல்லாம் நிறைய மோசமான இடத்துல இருக்கிறாங்க. அவரை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த மனிதர் தொழுவும் போது தொழுதுட்டு ஒரு வழியாக அவர் நடந்து வருவார். வரும்பொழுது இந்த பெண்ணை ஒரு வாலிப பெண் இந்த வாலிபரை விரும்புச்சு. ஒரு வாலிபர்னு சொன்னால் ஒரு வாலிப பெண் பார்க்கறதுக்கு ஒரு ஆசைப்படத்தானே செய்யும், பொதுவான இயல்பு தானே. அப்போ மதீனால அந்த மனிதர் தொழுதுட்டு வர்ற வழியில் இவரை கனெக்ட் பண்ணி எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு பெண், அரபு நாட்டு பெண், அழகான ஒரு பெண் இவரை கவர்னங்கிறதுக்காகவே இவரும் ஒரு தடவை முகத்தை திருப்பி போனார். மனுஷன் தானங்க, 4 நேரத்தில் ஒரு முகத்தை என்ன செய்ய திருப்பி பார்த்த உடனே அந்த பெண்ணுடைய அழகில் மயங்கிட்டார்.
தொழுகையிலே இருந்தவர் தான், பள்ளியாசல்லையே இருந்தவர் தான். இவர் வணக்கத்தை பார்த்து உமர் அலியானும் ஆச்சரியப்பட்ட ஆளுக்கும் பெரிய தொழுகையாளி தான். ஆனால் இந்த பெண் வழியை இழுக்கவும் 4 நேரத்தில் ஒரு தடவை அவர் அந்த பெண்ணுடைய வலையில் எழுச்சிட்டாங்க. அந்த பெண் வீட்டுக்கு அப்படியே அழைத்து செல்லுது. அழைத்து செல்லும் பொழுது திடீர்னு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், குர்ஆனில் ஒரு ஆயத்தை நினச்சி பார்க்குறாங்க. அந்த ஆயத்தை கூட இன்னைக்கு நான் தொழும்போது அதை ஓதனேன். இன்னல்லதி நத்தகவ், அல்ல ஒரு இடத்துல சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்கள், இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தான், ஷைத்தான் டச் பண்ணா ததக்கரு, சுதாரிச்சு கொள்வார்கள்ங்கிறான். ஷைத்தான் வந்து அவங்கள கனெக்ஷன் பண்ணா, ஷைத்தான் நம்மளை வந்து கெடுக்கிறான். இன்னல்லதி நத்தகவ் இதா மஸ்ஸஹும் மின ஷைத்தான். இன்னைக்கு ஓதன வசனம் தான், இன்னைக்கு ஓதன வசனத்துக்கு விளக்கம் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். முத்தகீன்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்கள், அவர்களுக்கு ஷைத்தானுடைய டச்சப் ஏற்பட்டால், ஷைத்தானுடைய கனெக்ஷன் ஏற்பட்டால் ததக்கரு, அவர்கள் உசாராகி விடுவார்கள். இதாகும் முபுசிரூன், அவர்கள் எப்பவுமே விழிப்பாகவே உசாராகவே இருப்பார்கள், விழிப்புணர்ச்சியோடு இருப்பார்கள், அவங்க யாரும் கெடுக்க முடியாதுங்கிறான். இந்த ஆயத்தை ஓதுனாங்க. அந்த பெண்ணுடைய வலையில விழுந்த வாலிபர் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வாசப்படியில் காலை வைக்கும்போது, ஒரு மனிதர் அல்லாஹ் பாதுகாக்கிறான், எப்படியும் பாதுகாப்பாங்க. அந்த பெண்ணுடைய வாசலில் இந்த ஆயத்து வருது, இன்னல்லதி நத்தக உயிதா மஸ்ஸகும் தாய். இந்த ஆயத்து ஓதுறாரு, அங்கனே மயங்கிறார். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதில் முத்தகிக்கு ஷைத்தான் டச் பண்ணால் உஷாராயிருவார் தானே அர்த்தம் அந்த ஆயத்தில். அந்த ஆயத்து வரும்போதே ஆஹா ஷைத்தான் கெடுத்துட்டானே, இந்த பெண்ணுடைய வலையில் விழுந்து இந்த பெண்ணு வீட்டுக்குள்ளே நம்ம காலை வைக்கிறோமே, இந்த ஆயத்து அவருக்கு தக்குவாவை கொடுத்து மயங்க வந்துடுச்சு. மயங்கவும் அந்த அம்மாவுக்கு தர்ம சங்கடமாக ஆயிடுச்சுடா, மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தால் வாசலில் விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் அந்த அம்மா சத்தம் கொடுத்து நல்ல பிள்ளை மாதிரி இவருக்கு வாப்பாவுக்கு தகவல் கொடுத்து ஆளை தூக்கி கொண்டு எங்கே கொண்டு வச்சாச்சு, அவர் வீட்டில் கொண்டு வச்சாச்சு. அப்போ முழிச்ச உடனே வாப்பா கேட்டார், என்னம்மா நடந்துச்சின்னு கேட்டார். வாப்பா, அதை நீங்கள் ஒரு விஷயம் இது மாதிரி ஒரு தப்பு செய்ய நினச்சேன், ஒரு ஆயத்து எனக்கு அந்த வாசலில் நுழையும் பொழுது ஞாபகம் வந்துச்சு, உடனே எனக்கு மயக்கம் வந்துருச்சு, அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியாது. என்ன ஆயத்துமான்னு கேட்டார். அதை திரும்ப ஓத ஆரம்பிக்கவும் மௌத்தாயிட்டார். அதை திரும்ப அந்த ஆயத்தை ஓதவும் அல்லாஹ் அன்னைக்கு ஓதன ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னமல் மூமினூன் அல்லதீன, சூரத்துல் அன்ஃபால், நாளைக்கு அதை ஓதும் இன்ஷா அல்லாஹ். மூமின்கள் யார் தெரியுமா, இதா திக்ரல்ல அல்லாஹ் என்று சொன்னாலே ஜிலத்து குலூபுகும், அவங்களுக்கு அப்படியே இதயம் அதிர்ந்து விடுங்கிறான். திரும்ப அந்த ஆயத்தை ஓத சொல்லவும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய பயத்தில் என்ன வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துட்டுங்க. கடைசியில் அந்த ஜனாசா நைட்டோடு அடக்கப்பட்டு போச்சு. உமர் ரலியல்லாஹு கேள்விப்பட்டு, ஆஹா ஒரு சீதேவி ஒரு வாலிபர் இந்த அளவுக்கு நல்ல மனுஷாக இருந்தாருன்னு சொல்லி அவருடைய ஜனாசாவில் தான் கலந்து கொள்ள முடியலைன்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, அவர் வாப்பாட்டை வந்து விசாரித்தாங்க. ஏங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க, நானும் அந்த ஜனாசாவில் கலந்துருப்பேனே, நீங்கள் ஏன் சொல்லல, நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கீங்க, அரசியல் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, அதனால தான் நைட்டாக அடக்கிட்டோம். உடனே என்ன செய்தாங்க, அந்த ஜனாசாவில் வந்து நின்றுட்டு சொன்னாங்களாம், வாலிபரே உங்களுக்கு அல்லாஹு தாலா என்ன பாக்கியத்தை தந்தான். உடனே அந்த வாலிபர் சொன்னாராம், எனக்கு 2 சுருக்கத்தை அல்லாஹ் தந்தான். உள்ளேருந்து சவுண்டு வந்து ஹயாத்து சஹாபல் வருது, ஒலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், அல்லாஹ் இடத்துல சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவங்களுக்கு 2 சுருக்கம் கிடைக்குங்கிறான் அல்லாஹ் ஒரு இடத்துல. அப்போ அவர் அந்த பெண்ணுடைய அழகில் மயங்கி அதில் வீழ்ந்து விடாமல் அந்த அல்லாஹ்வுடைய தக்குவாவில் அவர் தன்னை பாதுகாத்து கொண்டதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு மன்னரில் நின்று கேட்குறாங்க. உள்ளே இருந்து பதில் வருது, எனக்கு 1 சொர்க்கம் கிடைக்கல, எனக்கு 2 சொர்க்கம் கிடைச்சி உமர் அவர்களே அப்படின்னு. பாருங்க, மண்ணறையில் அடக்கக்கூடிய மையத்துக்கு என்ன இருக்கு என்பதை கூட விளங்கக்கூடிய ஒரு ஆற்றல் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த இதய சுத்தியில் கிடைத்தது. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் உமர்லானுடைய சபையில் வந்தார். உங்கள் பேர் என்னன்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னார், என் பேர் ஜம்ரத்துன்னார். ஜம்ரத்துன்னா நெருப்பு கங்குன்னு அர்த்தம். என்னங்க நெருப்பு கங்குன்னு வச்சுருக்கீங்க, உங்கள் வாப்பா பேர் என்னன்னு கேட்டாங்க. எங்கள் வாப்பா பேர் ஷிஹாப், அது தீப்பந்தன்னு அர்த்தம். என்னங்க தீப்பந்தன்னு அர்த்தம் இல்லை, உங்கள் வாப்பாவாக இருக்கார். சரி உங்கள் ஊர் பேர் என்ன? என் ஊருக்கு பேர் ஹர்ரா. ஹர்ரானா வெப்பம் உஷ்ணன்னு அர்த்தமாச்சு, ஊர் பேரும் வெப்பம் இருக்குது, அதுவும் தீங்கிற அர்த்தத்தில் உள்ளது. சரி அந்த ஊரில் என்ன தெரு? ஹுர்கா, தீயால் சூடாக்கப்பட்டது கரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். என்னங்க அதுவும் தீ சம்மந்தப்பட்டதாக இருக்குது. சரி அந்த தெருவில் என்ன வீடு? தாத்துல்லா, நெருப்பு ஜுவாலையின் வீடு அப்படின்னாங்க. என்னங்க உங்கள் பேரை கேட்டால் தீ கங்குங்கிறீங்க, உங்கள் வாப்பாவை கேட்டால் ஷிஹாபு தீப்பந்தங்கிறீங்க, உங்கள் ஊரை கேட்டால் ஹர்ரா தீ வெப்பம் உஷ்ணங்கிறீங்க, அந்த தெரு என்ன தெருன்னு கேட்டால் நீங்கள் ஹுர்கத்து தீயால் கரிக்கப்பட்டதுக்குங்கிறீங்க, அதில் என்ன வீட்டு அட்ரஸ்ன்னு கேட்டால் தாத்துல்லா நெருப்பு ஜுவாலைங்கிறீங்க. போய் பாருங்கள் உங்கள் வீடே ஃபயர் ஆகிருக்கும், போய் பாருங்கன்னு சொன்னாங்க. உமர்லாம் என்ன சொன்னாங்க, அந்த பேரை கேட்ட உடனே ஜாதகம் சொன்னாங்க. போய் பார்த்தா ஊடே தீ பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பேரை பார்த்து வைங்க, உங்கள் பேர் உங்கள் குடும்பத்திலே தாக்கத்தை உண்டாக்கிரும்னு சொன்னாங்க.
ஆக பேரை பார்த்தவனே அந்த அவருடைய அந்தரங்கத்தை வழங்கி கூடக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். ஒரு மனிதன் நீண்ட நேரம் பேசிட்டு இருந்தார் அவங்கள்ட்ட. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த காது இருக்கே, எது பொய் எது மெய்ங்கிறது தெரியும். ஒரு ஆள் நம்மகிட்ட பேசுறாருன்னா எதை பொய் சொல்றான்னு நமக்கு தெரியாது, அவன் சொல்றதுல எது உண்மை நமக்கு தெரியாதுங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு யாராவது பேசினா பேசி முடிச்ச உடனே சொல்லுவாங்களாம், நீ பேசின இன்ன விஷயம் மட்டும்தான் உண்மை, இந்த விஷயங்கள் எல்லாம் பொய்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு கர்ப்பத்தில் ஒரு குழந்தை ஆனா பெண்ணாங்கிற தெளிவான முறையில் இன்னைக்கு விளங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஸ்கேனே இல்லாத காலத்திலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவி அஸ்மா பின்து உமைஸ் கர்ப்பமா இருக்கும் பொழுது வயிற்றுல உள்ள புள்ள பொம்பளை புள்ளேன்னு சொன்னாங்க தன்னுடைய மக ஆயிஷாட். என் மனைவி இருக்கக்கூடிய அஸ்மாவுக்கு பொம்பளை புள்ள தான் இருக்குது, அதனால சொத்தை நீ மூணா பிரிங்க, 3 பொம்பளையா போடுங்க என்று சொன்ன வரலாறெல்லாம் கர்ப்பத்தில் உள்ள பிள்ளைகளை விளங்கக்கூடிய ஞான பார்வையும் இதயத்தினுடைய தூய்மையும் அல்லாஹ் கொடுத்தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த பருவெல்லாம் நமக்கும் கிடைக்குங்க. நம்முடைய சுத்தத்தை பொறுத்து நமக்கு கிடைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஆளா? ஒரு நாள் அந்த மதீனா வீதியில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர ஒரு பெண், அந்த பக்கம் அழகான பெண் வர, யதார்த்தமாக அந்த பெண்ணை இவங்க என்ன செய்யிட்டாங்க, திரும்பி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அலுவலகத்துக்கு உள்ள நுழையும் பொழுது, அனஸே உன் கண்ணில் விபச்சாரத்தின் அடையாளம் தெரிகிறதே, நீ மரியாதையாக என்ன நடந்தது என்று சொல்லவில்லை என்றால் நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டி இருக்கும் என்று சொன்ன பொழுது, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, நான் பெரிய தப்பெல்லாம் பண்ணலை, வர்ற வழியில் ஒரு அழகான பெண் திரும்ப 2வது திரும்பி பார்த்துட்டேன்னு சொன்னாங்களாம். கண்ணுக்குள் இருக்கக்கூடிய காட்சியை கூட அதெல்லாம் விளங்க முடியுமாங்க? ஒரு கேமராவில் பதிகிற மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண் அடுத்தவங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய தப்பையும் அப்படி ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த பார்வை கிடைச்சதே யார் மூலமாக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அந்த பாக்கியம் கிடைக்கலையா? மண்ணுக்கு உள்ளதையும் சாயிப் இப்னு அக்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் ஈரானை வெற்றி கொள்வதற்காக, சஹாபாக்கள் ஈரானை வெற்றி கொள்வதற்காக தளபதியாக நான் வென்று நான் நிற்கும் பொழுது ஈரானின் கோட்டை வாசலிலே ஒரு மான் சிலை அப்படியே கையை இப்படியே காட்டிய நதியில் வாசலிலே ஒரு மான் சிலை இருந்தது. நான் என் மனசில் என்னும் அந்த மான் ஏதோ ஒரு புதையலை காட்டுகிறது என்று என் மனசு சொல்லியது. தோண்டி பார்த்தேன், உள்ளே புதையில் இருந்தது. அந்த அளவிற்கு அல்லாஹ் அவ்வளோ பெரிய ஞான பார்வையும் அகப்பார்வையும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமான ஆளா? ஞானத்தின் தலைவரே அவர்கள் தானங்க. ஒரு முறை ரசூலுல்லாவை பார்க்கறதுக்கு வேகமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வெளியில அலி ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. இப்போ பார்க்க முடியாது ரசூலுல்லாவை. ஏன் இப்போ பார்க்க முடியாது? ரசூலுல்லாஹ் என்னை வெளியே நிறுத்தி இருக்கிறாங்க, யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. என்ன விஷயம்? மலக்குமார்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? 300 மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க. இவங்களாம் அடிச்சு விட்றாங்க. யார் சொல்றா? அலிலான்னு சொல்றாங்க. 300 மலக். கொஞ்சம் கழிச்சு பிறகு ரசூலுல்லாவை பார்த்தாங்க. நான் வந்தேன், அலி ரலியல்லாஹு உள்ள மாட்டேன்னு சொன்னாங்க. ஆமாம், நான் தான் நிறுத்தியிருந்தேன். மலக்குமார்கள்ட்ட பேசுனீங்களாமே, 300 பேர்னு சொன்னாங்க. 300 சொன்னாரா? அவங்களுக்கு எப்படி தெரியும் 300? கூப்பிட்டு கேட்டாங்க. ஆமாம், நீங்கள் எப்படிங்க 300ன்னு சொன்னீங்க? இல்லை, அந்த சத்தம் கேட்டுச்சு, அதனால் 300 பேர் இருப்பாங்கன்னு ஒரு தோராயமாக அடித்தேன். 300 பேர் தாங்க வந்திருந்தாங்க. மலக்குமார்கள் 300 பேர் தான் வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு மலக்குமார்கள் சத்தத்தை கேட்டு 300 பேர் விளங்கக்கூடிய ஆற்றல் பாருங்க. எல்லா விஷயமும் தஸ்பீஹ் செய்து நமக்கு என்ன தஸ்பீஹ் நமக்கு தெரியாது. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்லேயே ஒரு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தஸ்பீஹ் செய்து கூட அவங்க காதில் கேட்கும். யார்? சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி வருது. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு ஈரான் வாசி, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மதீனா வாசி. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி 2 நாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. இஸ்லாம் பல நாட்டுக்கு போன பிறகு லெட்ரு போட்டா, சோமா இருக்கீங்களா, நான் சாப்பிட்டேன், இன்னைக்கு என்னுடைய தட்டை இன்னென்ன தஸ்பீஹ் செய்ச்சு நான் கேட்டேன், என்னுடைய டம்ளர் இன்னென்ன தஸ்பீஹ் செய்ச்சு நான் கேட்டேன், என்னுடைய அடுப்பு இன்னென்ன தஸ்பீஹ் செய்ச்சு நான் கேட்டேன் லெட்டரில் எழுதுவாங்களாம். அந்த அளவிற்கு அவங்க சாப்பிட்ற தஸ்பீஹ் கேட்குற அளவுக்கு காதுக்கு அல்லாஹ் சத்தம் கொடுத்துருந்தானாங்க. அப்துல்லாஹி மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, புகாரில் வருது, குன்னா நஸ்மவு தஸ்பீஹ தாமி. ரசூலுல்லாஹ்வுடைய சஹன்ல நாங்கள் சாப்பிடும் பொழுது, சாப்பாடு வாய்க்குள்ள நுழையும் பொழுதே எங்களுக்கு காதில் சாப்பாடின் தஸ்பீகை கேட்டுக்கிட்டே சாப்பிடுவோம். அந்த அளவிற்கு அந்த சாப்பாடுடைய தஸ்பீகை கூட இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஆலமுள்ள அருவாகல நடந்த செய்தி அல்லாஹ் சொல்றான். அலஸ்து பிரப்பிக்கும், உங்களை எல்லாரையும் உயிராக படைச்சி நான் உங்களுடைய கடவுள் இல்லையா, நான் உங்க இறைவன் இல்லையா நான் கேட்டேன், எல்லாமே ஆமான்னு சொன்னீங்களேங்கிறான் அல்லாஹ். இன்னைக்கு ஓதன விஷயத்துல யாருக்கு ஞாபகம் இருக்கு? நமக்கு ஞாபகம் இருக்கா? நேற்று சாப்பிட்டதே நமக்கு ஞாபகம் இல்லையாங்க. நம்ம ஆலமுல் அருவாகல உயிரா இருந்த அந்த ஆன்மா உலகத்தில் அல்லாட்ட நீ தான் இறைவன் சொன்னது யாருக்கு ஞாபகம் இல்லை? அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. என் வலது பக்கத்தில் யார் இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு.
நீ இடது பக்கத்தில் யார் இருந்தது என்பது எனக்கு ஞாபகம் இருக்கு. சஹாபாக்களுக்கு ஆன்மா உலகத்திலே நடந்தது கூட ஞாபகம் இருக்குன்னா அந்த இதயத்திற்கு எவ்வளவு விளக்க ரசூலுல்லாஹ்வுடைய பயிற்சியில கிடைச்சது தெரியுமா? ஒரு தடவை ஈரான்ல இருக்கும்போது சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு ஒரு ஆளை பார்த்து சொன்னாங்க, நீங்க வாங்க, உங்க பேர் ஆரிஸ் இப்னு முஸ்லிம் தானே? ஆமா. உங்களை பார்த்ததே இல்லை, நீங்க என் பேரை சொல்றீங்களே? இல்லை, நம்ம 2 பேருடைய உயிரும் ஒன்னாக சுத்தி கொண்டு இருந்தது. எப்படி பாருங்க, இப்போ நேற்று முந்தி சந்திச்சதை சொல்லல, ஆலமுல் அருவாகல உயிரா இருந்த பொழுது என் உயிரும் உங்க உயிரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தது. அதனால அந்த உங்களை பார்த்த உடனே உங்க பேர் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எவ்வளவு பெரிய ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தான் பார்த்தீங்களா? அவங்களுடைய விளக்கம் காதும் ஒரு அகப்பார்வை உள்ள கேட்கக்கூடிய, இதயமும் அகப்பார்வை விளங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா அனைத்தையும் கொடுத்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால தான் சஹாபாக்கள் எல்லாருமே சொர்க்கவாசிகளா அல்லாஹ் ஆக்கணும். காரணம் அவங்க இதயங்கள் எல்லாம் எதை விளங்கணுமோ அதைத்தான் விளங்கியது, எதை பார்க்கணுமோ அதை. நீங்க பாருங்க, குர்ஆனை பார்த்தா அர்த்தமே தெரியணும். குர்ஆனை நிறைய விஷயம் பார்க்குற ஏதோ சஹாபாக்களுக்கு குர்ஆன் எப்படிப்பட்ட தெரியுமா? குர்ஆனுங்கிறது ஒரு குருவா இருந்தது. சஹாபாக்களுக்கு குர்ஆன்ங்கிறது ஒரு குரு. ஒரு சிஷியர் என்ன செய்வார்? தனக்கு ஏதாவது விளக்கம் தெரியணும்னா குருவிட்ட போவார், அப்படிதானங்க? சஹாபாக்களுக்கு குர்ஆன் ஒரு குரு. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முந்தி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு கொண்டு ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சாங்க. அடுத்த வருஷம் நீங்கள் கபரத்தாங்க நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும்னு சொன்னாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களை இன்னும் பார்க்க முடியாத என்னன்னு சொல்லி அழுதாங்களா? அது பழைய செய்தி. அது ஆக மதீனா அங்கே யமனில் ஒரு நாள் சல்மான் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தூங்கும் பொழுது ஒரு கனவுல ஒரு ஆள் வந்து சொல்றாரு, என்ன உனக்குன்னு தூக்கமா? ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்கள மண்ணில் வைக்கப்பட்டாச்சு, நூமா தூக்கம். முடிச்சு பார்க்குறாங்க, முதல் இரவுல ஒரு கனவு. சரி, ஷைத்தானுடைய இதாக இருக்குன்னு சொல்லி விட்டாங்க. நடு இரவுலையும் என்ன அத்தனாமும் இன்னுமா உங்களுக்கு தூக்கம்? ரசூலுல்லாஹ் கபூரில் வைக்கப்பட்டாச்சு மதீனால, இன்னுமா உங்களுக்கு தூக்கம்னாங்க. சரி, 2வது நினைச்சது இது கெட்ட கனவா இருக்குன்னு தூங்கிட்டாங்க. கடைசியில் சஹர் நேரத்தில் இதே 3வது இன்னுமா உங்களுக்கு உறக்கண்ணவன். ஆஹா, இப்படி திரும்ப திரும்ப 3 தடவை இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்களா இல்லையா? இப்போ ஒரு தெளிவு வேணும். இப்போ யார்கிட்ட கேட்கறது? போன்ல அடிச்சு கேட்டுறல. நம்ம அந்த காலத்தில் யார்கிட்ட கேட்கறது? உடனே குர்ஆன் எடுத்து பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிருக்கிறாங்களா இல்லையா? இப்படி ஒரு கனவு வருதே, இன்னக்க மையத்துன் வயின்னஹு மையத்துன். குர்ஆனை திறந்த உடனே அவங்க கண்ணில் பட்ட ஆயத்து என்ன தெரியுமா? இன்னக்க மையத்துன் வயின்னஹு மையத்துன். நாயகமே, நீங்கள் ஒரு நாள் வஃபாத் ஆகுவீர்கள், மக்களும் ஒரு நாள் வஃபாத் ஆவார். மையத்துன்னா இறந்த ஆளுக்கும் சொல்றது இல்லைங்க, இறப்ப ஆளுக்கும் சொல்லலாம். நீ இறப்பீர், அது மையத்து, நானும் மையத்து தான், நீங்களும் மையத்து தான். இப்போ மையத்து இல்லை, மையத்துக்கு 2 அர்த்தம் இருக்கு. இறந்தவர், இறப்பவர். உலகத்திலே நாமெல்லாம் இறப்பவர்கள். நாயகமே, நீங்க ஒரு நாள் இறப்பீங்கன்னு சொல்றான்ல, அந்த ஆயத்து தாங்க முதல்ல பண்ணல பிடிச்சி உடனே அழுதுட்டாங்க. யார ரசூலல்லாஹ், நீங்க எங்க இருக்கீங்க யார ரசூலல்லாஹ்? பைன அத்துபாக்கில் அருளி, நீங்க போக்கல் அருளி, மண்ணின் மேலையா அல்லது மணலுடைய திட்டுக்கு அடியிலையா நாயகமே என்று அழுது கொண்டே கிளம்பினார். பாத்தீங்களா? குர்ஆன் கூட சஹாபாக்களுக்கு ஒரு குருவாக இருந்தது என்றால் அந்த அளவிற்கு அந்த பார்வை பார்த்த உடனே அந்த குர்ஆனுக்கு விளங்கக்கூடிய ஞானத்தை அல்லாஹ் அந்த கண்ணுக்கு கொடுத்திருந்த காரணத்தின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் நம்முடைய இதயங்கள் எல்லாம் விளங்கக்கூடிய இதயமாக, நம்முடைய பார்வைகள் எல்லாம் எதை பார்க்கணும் என்று மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தியதோ அதை பார்க்கக்கூடிய அகப்பார்வையுடைய பார்க்கக்கூடிய பார்வையாக, நம்முடைய செவிப்புலன்கள் எல்லாம் எதை பார்க்கணும் கேட்கணும் என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த அகப்பார்வைகளையும் ரகசியங்களையும் கேட்கக்கூடிய ஆற்றல் உள்ளதாக உங்களையும் அல்லாஹ் என்னையும் ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.